இன்னும் கூட உங்க கூட்டணியில யாருக்கு எத்தனை இடம் அப்படிங்கிறதே முடிவாகல. என்ன காரணம்? இது அதில் ஒன்றும் பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் இப்போ இனிமேல் தான் அறிவிப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவித்த பிறகு தான் இந்த ஆல்ரெடி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. உள்ளுக்குள்ளே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரம் அதை வெளியிடுறதுங்கிறது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு தான் வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இழுபறி இருக்குல்ல? இழுபறி ஒன்றும் கிடையாது. எல்லாமே இல்லை, அதெல்லாம் பேசி முடிக்கப்பட்டிருக்கு. வெளியிடுறது மட்டும் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு வெளியிடலான் இருக்காங்க. நிறைய பிஜேபி நிறைய இடம் கேட்குது. அந்த மாதிரிலாம் யார் நிறைய இடம் கேட்குறா, யார் கம்மி இடம் கேட்குறாங்க, அந்த பிரச்சனையே இங்கே கிடையாது. எல்லாம் சமரசமாக இன்னாருக்கு இன்னென்ன இடங்கள்னு பேசி முடிக்கப்பட்டிருக்கு. விரைவில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வெளியிடுறதுங்கிறது எல்லா கட்சிகளும் ஒருமித்த முடிவில் இருக்காங்க. என்ன காரணம்? அதான் சரியான நடைமுறையும் கூட. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு அந்தந்த கட்சிகள் ஆல்ரெடி வேட்பாளர் தேர்வு கூட சைலண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் விருப்ப மனு வாங்கிட்டாங்க. மெஜாரிட்டி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விருப்ப மனு வாங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் வேட்பாளர் தேர்வும் செய்யப்பட்டு தயாராக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. வெளியிடுறதுக்கு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க.